ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நான் 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன். இது கூட சின்னதாக கட் பண்ண கேரட் அண்ட் பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண கோஸும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எல்லா காய்கறியும் நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே வேக வைக்கலாம். நான் குக்கரில் இதை ஆட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அதே ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அந்த கலவையை இந்த சூப் கொதிக்கிற சூப்பில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சூப் கன்சிஸ்டன்சி வரும். கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியாக இருந்தது ஓரளவுக்கு திக்காகி வந்துடுச்சு. நம்ம சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஃப்ரை பண்ண கார்ன்ஸை சேர்த்துக்கிறேன். கார்ன் சிப்ஸை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.